ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஹெல்தியான சாமை கிச்சடி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். இதுதான் சாமை அரிசி. இதை 2 டம்ளர் அரிசி எடுத்து தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விடலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த சாமை அரிசி சாப்பிட்றப்போ இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே ஈஸியாக வெயிட்டை குறைச்சிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டும் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துக்கலாம். இதோட 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நைட்டு டிஃபனுக்கு, காலையிலக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட நான் 1 கேரட் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது காய்கறிகள் தேவைனாலும் நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பின்னால் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 டம்ளர் சாமை அரிசி எடுத்து வச்சுருக்கோம், அதுக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வச்சு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடலாம். பாருங்க, இப்போ நல்ல தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. இதில் கழுவி வச்சிருக்கிற சாமை அரிசியை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம். இதை கிளறிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா வெந்து வரணும். பாருங்க, இப்போ பாதி வெந்திருக்கு. இந்த தண்ணியெல்லாம் வத்துறதுக்கும் வெந்து வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். பாருங்க, இப்போ நல்லா வெந்து உதிராக வந்துருச்சு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலாப்பில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். டயட் பண்ணுறவங்க எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்க்கையில் கிச்சடி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலாப்பில் கொத்தமல்லி தழைகளை தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கணும்னா சுவையான சாமை கிச்சடி ரெடி. தேங்காய் சட்னியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்களும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.